நாளைய வகுப்பில் தைத்திரிய உபனிஷத்தை போதிப்பதற்காகத்தான் நம் குருநாதர் யாதவ பிரகாசர் ஓய்வு ஒளிவின்றி குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்போது ராமானுஜனிடம் நாளை நீதான் முன்னுரை எடுக்க இருக்கிறாய், இது குருநாதரின் உத்தரவென்று இல்லாத ஒன்றை சொல்லியிருக்கிறேன். என்னையா சொல்கிறீர்? அதுதான் சம்பூரணம். நாளை நடக்கப் போவதை பார். குருநாதர் புதிய பாடத்தை போதிக்க ஆவலோடும் மிடுக்கோடும் வருவார். அவர் வருகின்ற நேரத்தில் அதே பாடத்தை ராமானுஜன் முன்னுரையாக வழங்கிக் கொண்டிருப்பான். பிறகென்ன, குருநாதர் கோபத்தின் உச்சிக்கே போய்விடுவார். அதன் பிறகு ராமானுஜனின் அதிக பிரசங்க தனத்திற்கு பாடசாலையை விட்டே துரத்தி விடுவார். சம்பூரணம், உம் யோசனை பலமாக இருக்கிறது, அபாரமாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் குருநாதர் கோபப்படுவார் தானே? கைலாசம், இன்னொருவருடைய தர்க்கத்தில் ராமானுஜன் தலையிட்டால் யாதவ பிரகாசர் ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் தன் பிரதான விஷயத்தில் ஒருவன் மூக்கை நுழைக்கிறான் என்றால் நிச்சயம் பொறுத்து கொள்ள மாட்டார். இதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். குருநாதர் பிரயத்தனப்பட்டு போதிக்க வரும் உபனிஷத்தை ராமானுஜன் அவர் அனுமதியின்றி போதித்துக் கொண்டிருந்தால் பொறுப்பாரா நம் குருநாதர்? சம்பூரணம், உம் யோசனை மிகவும் அற்புதம், அபாரம். உம்மை சாதாரணமாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். மிகவும் அற்புதமாக யோசித்துக் கொண்டிருக்கிறீர். குறுக்கு வழியில் திட்டம் தீட்டுவதில் நான் தான் ஆசான் என்று மிகவும் மார்தட்டி கொண்டிருந்தேன். ஆனால் இந்த விஷயத்தில் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் நீர்தான் ஆசான். சரி, அது இருக்கட்டும். அது எப்படி சட்டென்று மற்றவர்களை கவிழ்க்கும் புத்தி உமக்கு ஏற்பட்டது? எல்லாம் உன்னுடன் சேர்ந்துதான். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கிறது. மணக்கட்டும் மணக்கட்டும். இது எப்பேற்பட்ட நிலையை உமக்கு வழங்கப் போகிறது என்று பாரும். குருநாதரே உம்மை அழைத்து பாடசாலையில் மிக பெரிய பதவி ஒன்று தரப்போகிறார் பாரும். அட, எனக்கு தலைமை பதவியெல்லாம் வேண்டாம். இப்போது பாடசாலையில் இருக்கும் பதவி நீடித்தாலே போதும். அந்த ராமானுஜன் இங்கேயே இருந்தால் என் பதவிக்கே பங்கம் வந்துவிடும். நான் வேறு 3 பெண்களுக்கு தகப்பன். எனக்கு வருமானம் தவறாமல் வர வேண்டும் என்றால் நான் இப்பாடசாலையில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். சரியாக சொன்னேன். உமக்கு வருமானம் சரியாக வந்தால் தானே எமக்கு வட்டி வருமானம் சரியாக வரும். அப்படி இப்படி உன் வட்டி தொகைக்கு வந்து நின்று விட்டாயே. இதை ஒரு பேச்சிற்குத்தான் சொன்னேன். மற்றபடி ராமானுஜன் நாளை குருநாதரிடம் படப்போகும் அவஸ்தையை காண நானும் ஆவலாக இருக்கிறேன். காத்திரு காத்திரு, பொழுது புலரும் வரை காத்திரு. நாளையோடு ராமானுஜன் என்ற இடைஞ்சல் தொலைந்தான் என்று எண்ணிக்கொள். ஐயோ, பட்டு, இவள் கண்ணில் படாமல் சொல்ல வேண்டுமே. பிடித்து கொண்டால் விடமாட்டாள். தேவையில்லாமல் பாட்டியை பற்றி ஏதாவது அவதூறு கூறுவாள். சிச்சோ பெருமாளே. அமுதா, ஏ அமுதா, அமுதா நில், நில் அமுதா. என்ன அமுதா, இந்த வயதில் இந்த உடலை வைத்துக்கொண்டு என்னை இந்த ஓட்டம் ஓட வைக்கிறாயே? பார்த்தும் பார்க்காதது போல் போகிறாய். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பட்டு. நீ என்ன முன்பின் தெரியாதவளா, இல்லை பார்க்காதவளா, பழகாதவளா? மேலும் உன்னை பார்த்து நான் ஏன் ஓடி ஒளிய வேண்டும்? உன்னிடம் ஏதாவது கடன் வாங்கியிருக்கிறேனா என்ன ஓடி ஒளிய? கடனை பற்றியெல்லாம் என்னிடம் பேசாதே. எனக்கு அது அறவே பிடிக்காது. கடன் வாங்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். நான் கடமை உணர்ச்சி உள்ளவள், உழைப்பே உயர்வானது என்ற நம்பிக்கை உடையவள். சீதன விளையாட்டியாக இருந்தாலும் எனக்கென்று சில கொள்கைகள் உள்ளன. அதை என்றும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். சரி, நீ கூறுவதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு நேரமாகிறது, வருகிறேன். அமுதா, என்ன அவசரம் அமுதா? நான் பழைய பட்டுதான், பழகிய பட்டுதான். ஆனால் என்னிடம் ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? எனக்கொன்றும் தெரியவில்லையே. தெரியவில்லையா? புது புடவை கட்டியிருக்கிறேன். பார்த்தால் தெரியவில்லை? ஓ, புது புடவையா இது? புதிதேதான். உனக்கு விளையாட்டு புத்தி அதிகம்.
ரொக்கமாக கொடுத்து வாங்கி இருக்கிறேன். எப்படி இருக்கிறது? யார் யாருக்கு எது பொருந்தும் என்று இருக்கிறது. விளக்க மாற்றிற்கு பட்டு குஞ்சலம். இந்த பழமொழியை நீ கேட்டிருக்கிறாயா? பழமொழியை பற்றி என்னிடமே சொல்கிறாயா? இருந்தாலும் உனக்கு வாய்க்கொழுப்பு அதிகம் தான் அமுதா. இரு இரு, இதை வேறெங்கோ பார்த்தாற் போல் இருக்கிறதே. இதை வேற எங்கேயும் நீ பார்த்திருக்க முடியாதே. நினைவுக்கு வந்து விட்டது. இதற்கு முன்னால் அந்த புடவைக்காரரிடம் இந்த புடவையை பார்த்திருக்கிறேன். அவனுக்கும் இந்த புடவைக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. அவன் கேடு கட்டவன். உன் அகத்துக்காரன் பாழாய் போனவன், புடவைக்காரன் கேடு கெட்டவனா? எல்லோருக்கும் நன்றாகத்தான் பேரை சூட்டுகிறாய். அந்த கேடு கெட்டவன் வைத்திருக்கும் புடவை பாதிக்கு மேல் நைந்ததும் தொய்ந்ததுமாக இருக்கும். தண்ணீரில் நினைத்து விட்டால் சாயம் போய்விடும். இது சேலத்தில் இருந்து பிரத்யேகமாக நெய்து வரப்பட்ட புடவை. சந்தேகம் இருந்தால் நீயே தொட்டு பாரேன். அதிலிருந்தே உனக்கு வித்தியாசம் தெரியும். அச்சச்சோ, புது புடவை ஈரமாகிவிட்டதே. இப்போது அதனால் என்ன? காற்றடித்தால் காய்ந்து விட போகிறது. உனக்கு பொறாமை, சாயம் போகிறதா என்று பரீட்சித்து பார்க்கிறாய். அப்படி பொறாமைப்படும்படி இந்த புடவையில் எதுவுமே இல்லை. நான் பட்டுப்புடவை கட்டி பழகியவள். இதை பார்த்து நான் ஏன் பொறாமைப்பட போகிறேன்? ஆமாம், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல உன் கூடவே ஒரு குட்டி யானை வருமே. இப்பொழுது எங்கே காணவில்லை? பட்டு, உன்னிடம் மல்லுக்கு நிற்கவோ வெட்டி அரட்டை அடிப்பதற்கோ எனக்கு இப்போது அவகாசம் இல்லை. பாட்டியை பற்றி நீ இப்படி பேசுவதும் எனக்கு பிடிக்கவில்லை. நானும் ஒரு வேடிக்கைக்காகத்தான் சொன்னேன். பாட்டியும் இருந்திருந்தால் அவர்களிடமும் இந்த புடவையை காண்பித்திருப்பேன். என்ன இருந்தாலும் வயதானவர். அவர் என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும். ஆமாம், ஆனால் பாட்டி பாவம், 2 நாட்களாக உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறாள். அவளுடைய மாற்று பெண்ணும். சரி சரி, இப்பொழுது எதற்கு இதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு நேரமாகிறது அல்லவா, நீ கிளம்பு. இல்லை, சொல்வதை முழுவதும் சொல்லிவிட்டு செல்கிறேன். அதை பிறகு கேட்டுக்கொள்ளலாமே. நீ இப்பொழுது புறப்படேன். என்னது இது? இத்தனை நேரம் என்னை இழுத்து வைத்து பேசிக் கொண்டிருந்தாய், இப்பொழுது விரட்டுகிறாய். உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே. சில சமயங்களில் என்னையே என்னால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. கேடு கட்டவன் இந்த பக்கமாகவே வருகிறானே. அப்பாடா, பட்டு, உன் நிலைமையை பார்த்தாயா? இந்த வயதிலும் இப்படியெல்லாம் ஓடி ஒளிய வேண்டியதாக இருக்கிறது. அந்த பாழாய் போனவனுக்கு கூட நான் இப்படியெல்லாம் பயந்தது கிடையாது. இந்த புடவைக்காரனை பார்த்து இப்படி பயப்பட வேண்டியதாக போய்விட்டதே. எல்லாவற்றிற்கும் காரணம் எனக்குள் உள்ள அந்த பாழாய் போன ஆசை, புது புடவை ஆசை. புடவைக்காரரே, உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். தெரியும், அதுதான் உன் முன் வந்து விட்டேனே. இன்னும் எத்தனை நேரம் தான் இப்படியே சிரித்துக் கொண்டிருக்க போகின்றாய்? என்ன, ஓடி ஒளிந்து என்னை ஏமாற்றலாம் என்ற நினைப்பா? உன்னை போல எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உன்னை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை. புடவை நன்றாக இருக்கின்றதே. புது புடவையா? எங்கு வாங்கியது? எப்பொழுது வாங்கியது? யாரிடம் வாங்கியது? புடவை வாங்கினால் மட்டும் போதாது, அதை உடுத்தி அழகு பார்த்தால் மட்டும் போதாது, அதற்குண்டான பணத்தையும் எடுத்து வைக்க வேண்டும். நீ சொல்வதும் சரிதான். நானும் சிலருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்கிறேனா, அதையெல்லாம் வசூலித்தாக வேண்டும். கோமணத்திற்கே வழியை காணோம், கோபுரத்தை பிடிக்க புறப்பட்டானா? அந்த கதையாக இருக்கிறது. உன்னிடமே பணம் இல்லை, நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுத்திருக்கின்றாயா?
இதை நான் நம்ப வேண்டுமா? நான் சொல்வதை சற்று காது கொடுத்து கேளேன். உன்னிடம் காதை கொடுத்தால் ஒரு முழ பூவை காதில் சுற்றி விடுவாய். நீ சொன்னதும் போதும், நான் கேட்டதும் போதும். இன்னும் 2 நாட்கள் உனக்கு அவகாசம் தருகின்றேன். இதுதான் உனக்கு கடைசி. அதற்குள் நீ கடனை திருப்பி தராவிட்டால் நேரே சோமயாஜி சுவாமி அகத்திற்கு வருவேன். நடந்ததை அவரிடம் சொல்லி எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அசிங்கப்படுத்துவேன், அவமானப்படுத்துவேன். யாரிடமிருந்து பணம் பெற வேண்டுமோ அவரிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு நேரே சென்று கொண்டே இருப்பேன். இது ஏதடா இது? கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையை போல். நான் ஏதோ ஆசைப்பட்டு கடனிற்கு புடவை வாங்க போக அது பெரிய மான பிரச்சனையாக மாறிவிடும் போல இருக்கிறதே. அந்த அகத்திற்கு இவன் வந்துவிட்டா ரசாபாசமாக ஆகிவிடுமே. கொஞ்சம் கூட கருணை இல்லாத கேடுகட்டவனாக இருக்கிறானே இவன். நெடியானே கடியார்களி நம்பி நின்னையே நினைத்திங்கிருப்பேனை. கடியார் காளையரைவர் புகுந்து காவல் செய்த காவலை பிழைத்து குடிவேந்து உன்னடி கீழ் வந்து புகுந்தேன். கூரைச்சோறு இவை தந்தன கருளி, கூரைச்சோறு இவை தந்தன. சுவாமி, ஆசுரங்களை தாங்கள் சேவிக்கும் அழகே தனியாக இருக்குமே. அந்த கம்பீர துவனி இப்போது எங்கே போய்விட்டது? அடியேனின் வசத்தில் இல்லாததால் குரலின் துவனியும் அடியேனின் வசத்தில் இல்லை போல் இருக்கிறது. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? அது அடியேன் என்ன சொன்னேன்? அது அது ஒன்றுமில்லை. உபவாசத்தால் அடியேனின் வசம் இழந்திருக்கிறேன் என்று சொன்னேன். திடுதிப்பென்று இந்த உபவாசத்திற்கு என்ன அவசியம் வந்தது சுவாமி? இன்னும் எத்தனை நாட்களுக்கு இப்படி உபவாசத்திலேயே இருக்க போகிறீர்கள்? 2-3 நாட்கள் தானே ஆகியிருக்கிறது. இன்னும் சில நாட்கள் ஆகும். ஆனால் தங்களை இப்படி பார்க்கும்போது ஏனோ மனதிற்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. கோவிந்தா, அடியேனின் மீது செலுத்தும் சிந்தனையை விடுத்து நீ உன் கல்வியிலும் வித்தையிலும் உன் கவனத்தை செலுத்து. எதற்காக நீ இங்கு வந்து தங்கி இருக்கின்றாயோ அதன் பிரயோஜனத்தை நீ பெற்றாக வேண்டியது மிகவும் முக்கியம். கல்வி கற்பதில் ஒரு குறையும் வைக்கவில்லை சுவாமி. கல்வி வாழ்க்கைக்கு ஆதாரமானது போல் மனதில் அறியாமையிருள் நீங்கி அந்த பரந்தாமன் மீது பக்தி எனும் பேரொளி உதிக்க தாங்களும் மிகவும் இன்றியமையாதவர். அடியேனுக்கும் ராமானுஜர் அண்ணாவுக்கும் வழிகாட்டும் ஆசானாக திகழ்பவர். அப்படிப்பட்ட தாங்கள் காரணமில்லாமல் தங்களை வருத்திக் கொள்ள மாட்டீர்கள் என்பதை அறிவோம். இருப்பினும் ஒரு வாய் பழமோ சிறிது பாலோ அருந்தலாமே சுவாமி. ஆம் சுவாமி. வந்தனம் சுவாமி. வா ராமானுஜா, உட்கார். கோவிந்தன் சொல்வதைத்தான் அடியேனும் சொல்வேன். சிறிது பாலோ பழமோ உட்கொள்ளுங்கள் சுவாமி. வேண்டாம் ராமானுஜா, அடியேன் ஒரு சொட்டு ஜலம் கூட அருந்த மாட்டேன். அப்படிப்பட்ட கடுமையான உபவாசம் இது. சுவாமி, நாங்கள் இதுவரை கண்டிராத ஒரு கோலத்தில் தங்களை காண்கிறோம். ஏன் சுவாமி உடலை வருத்திக் கொள்கிறீர்கள்? சரி, அதை விடு. பாடசாலை முடிந்ததும் உடனே மரத்திற்கு திரும்பி வருவாயே, இன்று ஏன் இவ்வளவு தாமதம்? கோயிலுக்கு சென்று வரதனை சேவித்து விட்டு வந்தேன் சுவாமி. அதனால்தான் தாமதமாகிவிட்டது. கோயிலுக்கு சென்றாயா? வரதனை சேவித்தாயா? ஆம் சுவாமி. கோயிலுக்கு சென்று பட்டர் சுவாமிகள் கொடுத்த சிறு சேவைகளையும் செய்துவிட்டு வந்தேன். எப்படி இருக்கிறான் அடியேனின் வரதன்? எந்த வர்ணத்தில் பட்டாடை உடுத்திருக்கிறான்? மல்லிகையாலும் முல்லையாலும் என்றும் விரும்பி ஏற்கும் தாமரை மற்றும் திருத்துழாய் மாலை அலங்காரத்திலும் வரதனின் திருமேனியை தரிசித்தாயா? ஜுவாலையாய் ஜொலிக்கும் அவன் திருமுகப் பொலிவை கண்டு களித்தாயா? தரிசித்தேன் சுவாமி. வரதனை அடியேன் கண்குளிர தரிசித்தேன். ஆனால் ஆனால் என்ன?
அந்த வரதனிடத்தில் குளிர்ச்சி இல்லை. பட்டாடை பச்சை வர்ணத்தில் அணிந்திருந்தார். ஆனால் அதில் ஏனோ ஒரு வசீகரத்தை அவர் காட்டாதது போல் இருந்தது. மாலைகள் சூட்டியவுடன் வாடிவிடுவதாக பட்டரும் தெரிவித்தார். வாடி விடுகிறதா? அப்படியானால் அடியேன் தொடுத்து கொடுத்த மாலையிலும் அவனுக்கு உகப்பில்லையா? வரதனுக்கு அடியேனை பிடிக்கவில்லை, அடியேனின் மாலையும் மணக்கவில்லை. என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? தங்களை எப்படி வரதனுக்கு பிடிக்காமல் போகும்? தண்ணீரை பிடிக்காத மீன் எங்காவது இருக்குமா? மலரை நாடாத வண்டுகள் தான் இருக்குமா? வேரை பிரிந்து செடிகள் தான் வாழுமா? அதைப்போல் ஒப்பற்ற பக்தரான தங்களை எப்படி வரதனுக்கு பிடிக்காமல் போகும்? தாங்கள் ஏன் அப்படி ஒரு வார்த்தை சொன்னீர்கள் சுவாமி? ஏதோ வரதனை காணாத ஏக்கத்தில் அப்படி சொல்லிவிட்டேன். அதற்கெல்லாம் காரணத்தை ஆராயாதே. சுவாமி, கோயிலில் வரதனுக்கு நிவேதனம் செய்த பிரசாதத்தை அளித்தார்கள். வாங்கிக் கொண்டு நேரே இங்கே வந்துவிட்டேன். என்ன? வரதனின் பிரசாதமா? கொடு கொடு ராமானுஜா, கொடு. ஆஹா, வரதனின் பிரசாதம், அடியேனின் வரதன் ஸ்வீகரித்த பிரசாதம், அவன் உகந்து முகந்து கண்டருளிய பிரசாதம். ஆஹா ஆஹா, அமிர்தம் போன்றிருக்கிறது. இந்தா, இருவரும் ஸ்வீகரியுங்கள். சுவாமி, தாங்கள் உபவாசம் என்று சொன்னீர்களே, நாளை தைத்திரிய உபனிஷத்தை குருநாதர் யாதவ பிரகாசர் போதிப்பதற்கு முன் அதை பற்றிய முன்னுரையை உன்னை போதிக்கச் சொல்லி உத்தரவாகியிருக்கிறது. கலையரசனும் ஷாலினியும் காதலர்கள் என பாலசரவணனை தவிர மற்ற எந்த கதாபாத்திரத்திற்கும் தெரியாத அளவிற்கு இறுதி வரையில் திரைக்கதை அமைத்திருப்பது சிறப்பு. மொத்தத்தில் ராஜா மந்திரி சிரிக்க வைப்பவர்கள்.